ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன். இப்பதான்டா எங்க அண்ணன் உண்மையை சொல்லியிருக்காரு. கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா அடிக்க வேண்டிய ஆளு அவன். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். தம்பி, நான் குட்டி கதை சொல்பவன் அல்ல, கட்டுக்கதைகள் சொல்பவன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. உங்க அப்பா கூட நம்பல, அப்புறம் நாங்க எப்படி நம்புவோம்? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. 9 கல்லூரி போனவன பத்தியடா நான் தான் 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியாரனா தான் 3 லிட்டர் குடிப்பான். அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற? நான் மட்டும் இல்ல உட்கார்ந்திருக்க. எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவினே? எங்க இருக்காரு? அவர் குடிச்சிட்டு எந்த சாகில எழுதி கிடக்கிறாரோ. சீமான் ஏமாற்றப்பட்ட விஜயின் தங்கச்சி. சீமானை பழிக்கு பழுகிவாங்க அரசியலில் குதித்த விஜய். பரபரப்பான திருப்பங்களுடன் அண்ணனும் தங்கையும் புத்தம் புதிய நெடுந்தொடர் காண தவறாதீர்கள் வாரந்தோறும். உழுது விளைப்பேன், அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன். வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாராயங்காய்ச்சி பிழைப்பேன். என்னடா சாராயங்காய்ச்சி பிழைப்போன்னு சொல்ற, அதை கூட கை தட்டுறீங்க. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. கள்ளச்சாராயங்காத்துல என்னடா பெருமை புண்ணாக்கு இருக்கு. Emotional damage. முதல்ல செல்லம் சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார் பேசுறது பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வேடி இங்க வந்து நீண்டி போடி வேண்டி தான் பேசிப்பான். ஓ நண்பா, ஓ நண்பா, என் காதல் பாவம் இல்லையா? நண்பா ஓ நண்பா படி விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவி